ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகி இன்டர்ட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, த பாப்பி பிளே டைம் சாப்டர் 4ல் நம்ம வந்து இன்றைக்கி பார்ட் 5 ப்ளே பண்ண போகிறோம். ஐ திங்க் இந்த பாட்டில் அடுத்த பாட்டு தான் கேமோட எண்டிங் வரும். என்னோட கருத்து எனக்கு தெரில கைஸ். சரி, போந்தாட்டி எதோட விட்டோம், அந்த ஒரு ஆங்கர் வரும் கைஸ். அந்த ஆங்கரில் தான் விட்டோம். அந்த ஆங்கர் பிடிச்சிட்டு இருந்தோம்ல, பிடிக்க வரதில்ல. அப்போ தான் சேவ் ஆகிடுச்சுன்னு விட்டுட்டாங்க. கரெக்டாக டோய்க்கு கூட அடிபட்டு இருந்துச்சு அப்போ. ஓகே, இப்போ வந்து டோய் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் இதெல்லாம் பண்ணது யாருன்னா டாக்டரோட வேலை தானா. ஆனால் டாக்டர் வந்து அவன் வந்து என்னையும் சொல்கிறான், நீ வந்து பாதுகாப்பாக இருடா, டாக்டர் உனக்கும் ட்ராப் வச்சுருக்கிறான், அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இது சொல்லிட்டு போகிறான் டோய். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு வயசு வரும். சரி, இவனுங்க வேறு ஒருத்தவங்க 10 ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இது பண்ணுறீங்களாண்ணா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த பாக்ஸை வந்து இந்த கல் மேலே இழுத்து நம்ம வந்து ஜம்பாங்க ஜம்புக்குன்னு தாவணும். இல்லை 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 இல்லை. ஓகே, இங்கே ஒரு சின்ன டப்பா இருக்குது. இந்த சின்ன டப்பை இப்போ எப்படி இருப்போம். வாங்க தம்பி. ஓ டாக்டர் தான் பேசினுங்க நம்ம நேரம். இல்லை, ஃபஸ்ட்டு பேசின டோய், இப்போ தான் டாக்டர் தான் பேசினுங்க. சரி, அவன் என்ன பேசுகிறான் நமக்கு என்ன. அவனை காதிலே கொடுக்கூடாது, அவன் காதிலே வைக்கணும். அவனை எங்கடா டே டப்பாவை தள்ளுறா தம்பி. போடா டப்பா போ. தள்ளலாம் போக மாட்டானா, ஆனால் இடிச்சா போயிடுவானா. தம்பி உனக்கே நான் ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இருக்கேன்டா, ஏன்டா நீ வேற நீ டென்ஷன் படுத்துற. நீங்கள் நினைக்கலாம் என்னடா வீடியோ கட் பண்ணி நான் நினச்சா போடுவேன் கேஸ். ஆனால் நான் உங்களுக்காக நேர்மையாக அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டுருக்கிறேன். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக தான். பார்க்குறவங்க இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள் கைஸ். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் போடுவேன். ஓகே, இங்கே ஒரு கேஸ் ஏதோ ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஏதோ ஒரு பஸ்ஸில் மட்டும் தெரியுது. பிசில். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணு எனக்கே தெரியலையே. ஓகே, இதுக்கு இப்போ ஆஃப் பண்ண மாதிரி இவனுக்கு ஆஃப் பண்ண முடியாது. இவனுக்கு தேவையில்லை. சரி போவ இங்கே இந்த சைடு போவோம். இங்கே ஏதாவது ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க கைஸ், இருக்குது. இங்கே ஒரு ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்குது. ஆஃப் பண்ணியாச்சு, வேறு லெவல். இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே, இங்கே ஒரு கீ கார்டு இருக்கு. இந்த கீ கார்டு ஐ திங்க் ஃபஸ்ட்டில் ஒரு இடத்துல பார்த்தோம், அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாங்க கைஸ், தான் போட்டோம். இப்போ என்னாச்சு? இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. பரவாயில்ல. அப்போங்கோ அச்சிலே வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது இந்த இடத்துல? ஒன்றும் புரியல. ஓகே, இங்கே பாருங்க கை இருக்கு. இன்னும் இதுதான் ப்ளூ கை நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. எது கொடுக்குறானுங்க? ஓது வச்சு அறுக்கணுமா? இந்த மிஷின் இப்போ வந்து ஓடலை. இதுக்கு ஒரு பேட்ரி வேணும் போல கைஸ். இதுக்கு இந்த பேட்ரி நான் எங்கேருந்து எடுக்கிறது? இங்கே ஹேண்ட் வைக்கிறதுக்கு. சரி வைப்போம். ஓகே, ஐயோ ட்ராப் வச்சுருக்காங்க கைஸ் நமக்கு. ஐயோ இருங்க, கேஸ் வேறு போடுறான். ஐயோ டப்பால் தான் எடுக்கணுமா? ஒன்றும் இல்லையே. ஐயோ ஓப்பன் பண்ணுறா. ஏங்க கேஸ் வேறு இறக்கிட்டாங்க. அவன் திட்டு பையன் டேய். இவன் சரியாந்திர ஆளாக இருப்பான் போல கைஸ். வந்து கேஸை வேறு இறக்கணும் துணிக்கும். இப்போ வந்து இது இங்கே ஃபிட்டிங் போட்டோம்னா இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இது இழுக்கணும். ஐயோ நம்மளால் அந்த ஹேண்டை நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம ஓகே எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹேண்ட் எடுக்கணுமா? எட்ரா கைப்புள்ள. ஓகே எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணும்? என்ன பண்ணுறது? திரும்பி எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கு. வெய். ஓகே, ஸ்கேன் ஆகுது. ஓகே, ஸ்கேன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கேஸ் போயிடுச்சு. வேறு லெவல் போடு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஐ திங்க் என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே ஏதோ ஒரு பைப் மாதிரி இருக்குது கைஸ். வாட் ஐ கேன் டூ? அதை பிடிச்சி அழுத்து வரமாட்டேது. வந்துடுச்சு கைஸ். இப்போ இவன் இழுத்துட்டு இங்கே இந்த ப்ளக்கு இங்கே சொருகணும். சொல்லிட்டேன். உள்ளே லங்ஸ் இருக்குது. என்னடா வெடிச்சிருச்சு? கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா இல்லை தப்பாக ஏதாவது ஆச்சா?
தெரியல. பாருங்க ஏதோ டோர் திறந்துருக்கு, வாங்க மேலே போவோம். பரவாயில்ல, இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, பார்ப்போம். இது மட்டும்தான் இப்படியா இல்லைன்னு என்னென்ன இருக்க போதோ தெரில வேறு. ஓகே, நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன். கரெக்டாக தான் போகிறேன்னா எனக்கே தெரியல, ஏதோ ஒரு வழியில் வந்திருக்கேன். வாட், என்ன இடம் இது? ஆனால் பஸ்ஸுன்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஓகே, இந்த இடத்துல போகணும் போல். ஓகே, இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னா இப்போ ஆக்சிஜன் தேவைப்போல. இதை எடுத்துட்டா ஒரு ஆக்சிஜன், இந்த பாட்டில் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகே 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 ஓகே, புரியுது. அதே மாதிரி இங்கே நம்ம போட்டுருக்கானுங்க, என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம போவோம். அப்படியே எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இடத்த பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, என்னது? ஏதோ டேப் ரெக்கார்டு கொடுத்துருக்கானுங்க. ஓப்பன் பண்ண ஏதாவது ஓப்பன் பண்ணல. சரி வாங்க போவோம். என்னென்னமோ இருக்குது கேஸ், எனக்கு வேறு ஒன்றுமே புரியல. இப்போ இது கான்செப்ட் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது, திருன்னு முடிச்சுன்னுக்கிறேன். ஐ கேன் டூ இட், என்னன்னு தெரில. சரிங்க, நம்ம வேணால் கொஞ்சோண்டு போய் அந்த அது என்னமோ சொல்லணும் ஏதாவது ஆக்சிஜனா, அது போய் எடுத்துருவோமா? இந்த சைடு வந்துடும், எனக்கு அப்படியே போய் எடுப்போம். ஓகே, பள்ளி கூட கற்றுது நமக்காக அதை எடுக்கணும்னு சொல்லி. இங்கே எடுத்தால் இங்கே ஒன்று இந்த ஆக்சிஜன் டப்பா வரும். இதை எடுத்துட்டோம்னா ஒரு வேளை நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கும்போது, இன்வென்ட்ரியில் டெஸ்ட்டு தெரில எனக்கு, யூஸ் தானே என்ன தெரில. பிசியில் பார்க்கும்போது இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இது யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குதோ என்னன்னு தெரில எனக்கு. போக போக தான் தெரியும் இது யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. என்ன பண்ண சொல்கிறானுங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. வாட் கேன் டூ, சி வேறு இங்கிலீஷ் வேறு நம்ம பேசுகிறது. ஆனால் அந்த அசிங்கம் திட்டே போகிறானுங்க. சரி, நமக்கு வேறு இங்கே ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல. லைட்டை போடுறா, லைட்டை போடுடா, லைட்டை போடுடா, லைட்டை போடுடா தம்பி, லைட்டை போடுடா. ஓகே, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, எனக்கு தடம் தேவைன்னு மட்டும் தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேங்க, இந்த கேம்காரன் கண்டுபிடிச்சோம் சும்மாலாம் கிடையாது. ஏதோ அவன் மண்டையை போட்டு அப்படி குழப்பி எடுத்துருவான். ஓகே, இங்கே ஏதோ இருக்குது, ஆனால் போக முடியல அந்த டோருக்குள்ளே. வாட் இஸ் திஸ்? இங்கே ஒரு டோர் இருக்குது, எங்கேயும் போக முடியல. இங்கே என்னமோ இருக்குது, ஆனால் அதுவும் எடுக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியலையேடா தம்பி. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல. தலை சுற்றி குழம்பி கிடக்குறேன் நான். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது, இந்த பொம்மை வச்சு நான் என்ன பண்ணுறது? அவங்களோட நான் பிரைட்னஸ் ஆனால் அதிகப்படுத்திட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு ரூம், நல்ல ரூமாக கிடைக்கட்டும், அதில் போய் உட்காந்துடும். ஐயோ கைஸ், சாப்பிட்றான். ஏடா ரைட் லெஃப்டா ரைட்டரா? ஓகே, புரிஞ்சிருச்சு. டைமர் ஆனால் காட்ட மாட்டேறாங்க. நாமளே 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், இருங்க நான் வந்து செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறாங்க. செட்டிங்ஸில் போய் காமாவா சேச்சுரேஷனா, காமா கான்ட்ராஸ்ட் தான் நினைக்கிறேன். கான்டெஸ்ட்டு தான் ரொம்ப கொஞ்சம் ப்ரைட்டாக. ஓகே, கொஞ்சம் இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சுப்போம், ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டுது. அதான் ஓகே, அப்படியே செட்டிங்ஸ் மாற்ற கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஆனால் நான் இது வந்து நான் சத்தியமாக சொல்ல போனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி விளாண்டதெல்லாம் இல்லை. எவனா திரும்பி விளாடுவேன் இந்த பைத்தியக்காரனாவது. ஸோ விளாண்டுட்டு திரும்பி விளாடுவானா? நான் விளாடவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விளாண்டாலும் ஒரு ஏன்னா இப்போ விளாண்டு எப்படா போடுவேன். இப்போ நான் இப்போ ஆல்ரெடி விளாண்டேன். ஃபஸ்ட்டு விளாண்டதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ திரும்பி நான் விளாண்டா என்ன பண்ணுறது? இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் இந்த போட்டுடலான்னு இருக்கிறேன். அதனால் கேம் கான்செப்ட் எவ்வளோ தெரிஞ்சுக்க தேவையில்ல. அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த டோர் திறக்கா இல்லை? ஓகே, நம்ம இந்த டோர் திறந்துட்டு போவோம். இந்த டோர் ஆல்ரெடி நம்ம வந்தாச்சு, அந்த வழியாக போயிட்டு வந்தாச்சு. சரி போவோம் இந்த வழியாக. ஆக்சிஜன் இல்லைன்னா ஆள் வந்து காலி ஆகிடுறான் பையன். ஓகே, ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து. ஆனால் நமக்கு என்னமோ ஒன்று வேணும் கைஸ், அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது, என்னமோ ஒன்று இவனை எடுக்கணும்.
ஆனால் என்ன எடுக்கணுன்றது வந்து தெரியல. ஏதாவது சொல்லுங்களாடா, ஏதாவது ஒரு டுட்டோரியல் கொடுங்கடா. இந்த மாதிரி இதை கண்டுபிடி, அதை கண்டுபிடி, இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் கைஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இவனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேறானுங்க. அப்படியே போய் முடிஞ்சால் அவனை போய் கண்டுபிடுறா இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது? இல்லை நீங்களே சொல்லுங்கள். இல்லை இந்த ப்ரோடோடைப்பை கொண்டுடலாமா? மழை சீத்தை கொல்ல முடியாது, நம்ம பெரிய ஆள் போல். ஓகே, என்னமோ டைனோசர் பொம்மை இருக்குது. ஓகே, என்னமோ கிடச்சிருக்கு போல், என்னன்னு தெரில. இப்போ நம்ம வந்து இந்த பழைய ரூம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போவோம். ஐயோ, அதை வேறு அதை வேறு கண்டுபிடிக்கணுமா? வளர்றான் வேறு ஒரு பதத்தில். ஏன் பதத்தம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஆக்சிஜன் வேறு கம்மியாக இருக்குதா இல்லை அதிகமாக இருக்குதா என்னன்னு தெரியல எனக்கு வேறு. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தால் வந்து இடம் ஓகே கம்மியாயிடுச்சு, ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சு. ஓடுடா ஓடுடா அச்சமில்லை, ஓடிடா 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 ஓடி. ஓகே, நம்ம வந்து எடுத்தாச்சு. இந்த டேப் இருக்க நமக்கு தேவையே இல்லை, சும்மா அதை போட்டோம்னா கத்தின்னு கிடப்போம் காய்ச்சி முடிச்சுட்டு. ஓகே, இங்கே ஒரு வழி போகுது. அப்போ வந்துட்டோம் கைஸ், இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஐ திங்க் இந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறத. இருங்க, நான் அழுத்தவே இல்லைடா, நீங்கள் பாட்டு இதை போடுறீங்க. ஓஹோ, புரிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து ஒன்று தானே கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் இந்த மாதிரி 4 இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் போல். 4 ஒரு அனிமல்ஸோட ஃபோட்டோ, அது ஃபோட்டோ போல், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சி வேணுமோ அது ஒரு கோடு வந்துருக்கு. இது கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு ஒரு கோடு வரும், கண்டுபிடிச்சா தான் வரும். பாருங்கள், மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 4 வந்தாலே தேவை, 4 வந்தாலே போதும். சரி, இருங்க, கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்க போது இல்லை, கொஞ்சம் முடிச்சிடலாம். இந்த நம்ம வந்து இந்த சைடு போவோம். இந்த சைடு தானே வந்தோம் நம்ம, இந்த சைடு போவோம். வேறு சந்தில் தான் இங்கே வச்சுருப்பானுங்க, வெரி பார்த்து எடுப்போம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தால் இங்கே ஒரு டோர் வருது. இந்த டோரில் எதுவும் இருக்கா? இங்கேயும் கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துப்போம். அதோட இது ஆக்சிஜன் தெரிஞ்சிச்சு, இல்லை எது கொடுக்குறானுங்கன்னே தெரியாமல் இருந்துருப்பேன் நான் 3 நேரம். அதுதான் ஆக்சிஜன் தெரிஞ்சனால எடுத்துக்கிட்டேன். இன்னும் அந்த டாஸ்க்கு 3 நேரம் ஆகுது கைஸ். ஆனால் கட் பண்ணிட்டு டாஸ்க்கை முடிச்சுட்டு போட்டா கைஸ். ஒன்றும் எந்த ஏமாத்தொழியும் பண்ண மாட்டேன், சும்மா கட் பண்ணிட்டு போடுறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது எப்படியா இருந்தாலும் இது, அதனால் கட் பண்ணிக்கிறேன். இருங்க கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வெற்றிகரமாக வந்து பாஸ்வேர்டை போட்டாச்சு. எப்படியோ கண்டுபிடிச்சி போட்டேன். ஒரு 30 செத்துட்டேன் ஆக்சிஜன் கிடைக்காம. அது எப்படி செத்துன்னு எனக்கே தெரியல, செத்துட்டேன், வேறு விஷயம். சரி வாங்க, சரி மேலே வந்து ஒரு வழி போச்சு, அந்த வழியாக நான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, வந்து நல்லா புரியுது அந்த லங்ஸை வந்து வெளியே சொல்கிறானுங்கன்னு. எட்ரா அந்த லங்ஸை எட்ரா எடுக்க மாட்டோம், நல்லா அழுத்தணும் போல் வந்துடலாம். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நல்லா அழுத்தணும் போல். ஓகே, இப்போ இந்த பிட் பண்ணிங்கன்னா வழக்க போல் வெடிச்சிடும். அதே டோர் திறக்கும், இந்த டோர் ஆகி இந்த டோர் தான் இருக்கும். ஓகே, இந்த டோர் தான் எக்ஸாக்ட்லி. யாரு சாமி இவன்? ரொம்ப பெரிய ஆளுக்கிறான். நமக்கு தான் மாஸ்க் கொடுத்து போயிருக்கிறான், எடுக்க முடியலையே. எதுங்க இதை எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சும்மா கொடுத்துருக்கானுங்க போல, இதுக்கு சும்மா ஒரு பேச்சுக்குன்னு கொடுத்துருக்கானு. அதுதான் வந்து நான் நம்ம மூஞ்சி இந்த மாஸ்க் எடுத்து போச்சு. ஆமாம், எப்படி அப்புறம் மாஸ்க்கு கீழே வந்துருக்கும்? அதுவே மாஸ்க் எடுத்துருக்கோம்ல. அப்பா லைட் ஆஃப் பண்ணுறா, ரொம்ப பிரைட்டாக தெரியுதுல்ல? ரொம்ப பிரைட்டு தானே கைஸ் தெரியுது. ஏன்னா அப்படி நான் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிட்டேன். அதே மாதிரி நம்ம ஃபோன் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டேன், அதெல்லாம். அதுவும் தான் 50 100 இதுதான். சரி வளர தேவையில்ல, விடுங்க, நம்ம விளாடுவோம். பேசினா நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று வளரிகிட்டே இருப்பேன், அதனால் வந்து நமக்கு தேவையில்லை, பேசுகிறதே அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, இப்படியே தவுடா அவ்வளோதான் வந்தாச்சு கைஸ். வெட்டு வந்துச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்பிங்கு வரல, ஜம்பிங்கு. ஓகே, இங்கே வந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக அந்த கல்லில் போய் இடிக்கணும். ஓகே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எம்மோ பெரிய இடம். ஓகே, இப்போ என்னடா பண்ணுறது? எனக்கு ஒன்றும் தெரியலையே கைஸ், இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது, இருங்க இதை பிடிப்போம். தாவுடா செவ்வாழை, அவ்வளோதான் வந்தாச்சு கைஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒட்டை அச்சமில்லை, ஒட்டை. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆகுது, நம்ம பாஸ் பண்ணி வச்சு.
ஐயோ நம்ம கை நம்ம ஆயிடுச்சு கைஸ். டாக்டர் துட்டு பையன் சிரிக்கிறான் கைஸ். நம்ம கையை அவங்க ஒர்க் பண்ண முடியல. அட திருட்டு பயலே, கையவே சேஞ்ச் பண்ண முடியலையா? சூப்பர். கையை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பரவாயில்ல கைஸ், சந்தோஷப்பட்டுருப்பேன். கையையும் சேஞ்ச் பண்ண முடியல. இந்த டாக்டர் டே திட்டு பயலை, திட்டு பய போடுவான், அடிச்சு போடுங்க கைஸ் அவனை. தூக்கி போய் வெட்டுங்க அவனை. ஓகே ஐயா சாரி தெரியாமல் எடுத்துவிட்டேன். எனக்கு தவறு போச்சுடா. இதுவும் ட்ராப் பண்ணி வச்சுக்கிறான் போல. ஆஹா, இவன் வந்து என்னமோ சொல்கிறான், முடிஞ்சா இவனுக்கிட்ட தப்பிடா பார்ப்போம். யார் அது? ஆடா இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு. ஐயோ இவங்க சாரத்தம்பி தெரியாமல் சொல்லிட்டேன். அண்ணன் ஏதோ பேச்சு இது சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார். இவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமானா வர கறி. விட்டா நம்ம இவன்டே செத்து போயிடுவோம் போலையே. அப்படி இருக்கிற நம்ம நிலமை என்ன பண்ணுறது? எனக்கு என்ன கரும்பு எனக்கு ஒன்றும் புரியல. பேட்ரி எடுக்க சொல்கிறானுங்க, பேட்ரி வைக்கிற இடம் இருக்குது. ஆனால் பேட்ரி எங்கே? கொஷின் மார்க். பேட்ரி எங்கே இருக்குன்னு தெரியல நமக்கு. நம்ம என்ன பண்ணுறது? இங்கே ஒரு இடத்துல பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னாக்கா இது இல்லை. ஓகே, பேட்ரி இருக்கிற இடமா பார்த்து நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணணும்னு மட்டும் தெரியுது. ஓகே, இந்த இடத்துல பேட்ரி இருக்குது, ஆனால் அவளே எடுக்க முடியாது. இந்த கேஜுக்கு பவர் வேணும். அப்போனா நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கே இருக்குது அது? வெரி ஸ்டேர். தம்பி அமைதியாடுறா கொஞ்ச நேரம். இவன் ஒருத்தவங்க டே குட்டி சாத்தானே, கையை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவன் நேரத்துக்கு குழந்தை விட்டுருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிச்சுட்டான் அவனே. ஐயோ தெரியாமல் மாற்றிட்டோம் போல. ஏன்னா இங்கே தான் ஆல்ரெடி நம்ம அது கரண்ட்டு பாஸ் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் க்ளீனாக இருந்தாவது பரவாயில்ல. லைட்டாக ஹேங் ஆகுது கேஸ் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இவன் வேறு ஒருத்தவன் டே அடிச்சு போட்டுற போகிறான்டா தம்பி. நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வச்சு அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்ருவேன். ஓகே, இது பக்கில் அப்படி காட்டுச்சுமா. இங்கே பாருங்க குட்டி பையன் காட்டினா பண்ணியிருக்கிறான். இருங்க இப்போ டே தம்பி அமைதியாக இருக்கணும். குட்டி சாத்தானே அமைதியாக இருன்னு தொலை வேண்டி. குட்டி சாத்தா அமைதியாக இருக்கிறது போல இருங்க. கீழே வந்து ஒரு பேட்டரி இருக்குது, எடுத்துட்டு வளர்ந்தாம. தம்பி இருறா இருங்க. நம்ம சுற்றிட்டே வரும். சரிப்பட்டு வரமாட்டான் துட்டு பய. அடிக்கிறதுலே குறியாக இருக்கிறான் நம்மள. பேட்டரி பக்கம் இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வேண்டியதான் நம்ம எனக்கு கைவிட்டு. இவன் வேற ஒருத்தர் தடுக்கிறாங்க கைஸ். அதை எடுக்க விடாண்டா. இவன் எவங்க? ஐயோ டே குட்டி சாத்தானே ஓடி போயிடு, அடிச்சிட போகிறேன். நிஜமாக நம்மளால் சம்மரி இருங்க கொஞ்ச நேரம். இவனை வந்து இவனை பாதுகாப்பு பண்ணிக்கிறேன் இருங்க. ஐயோ வந்துட்டான்டா துட்டு பயலே. இவன் இங்கே வரான், இங்கே தாவறான், அங்கே தாவறான், எங்கேயோ தாவறான்டி. இவன் குட்டி பையன் நினச்சிட்டா இவன் ஆள் பெரிய வேலைலாம் பண்ணுவான் போலையே. ஓகே, இப்போ வந்து நைஸாக வந்து எடுத்துருவோம் இருங்க. ஆஹா இந்த இடம் இல்லையா? போச்சுடா, கொலை போட்டு போயிட்டான் நம்மளே. டே கொலைப்பாண்டி போயாண்டா கொண்டாரா மீதா. இவன் மாதிரி போகவும் மாட்டான். ஸ்டெக்கை நிற்கணும் சார். போங்க சார் ஒரு நிமிஷம் அமைதியாக போங்க சார். வேலையாக பாருங்க சார். சும்மா ஒரு பையனை எம்மோ நேரம் தான் நீங்களும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது. எட்ரா எடுத்து சொல்லடா. நான் தெரியாமல் அந்த கையை அழுத்திட்டுங்க கைஸ். ஐயோ சாரி கைஸ். அவன் ஆடிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா, குயின்னு குச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் எடுக்கணும் போல். ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்குன்னு இல்லை, ஆனால் ஈஸியாக தான். ஓகே எடுத்தாச்சு கைஸ், எடுத்தாச்சு. ஓடுற டேய் ஆட்டு தலையா, உன்னை வெட்டி நீங்கள் குழம்பு வச்சுருவான்டா. சத்தியமாக செம்ம வச்சு கொடுக்குறாங்க அவன். ஒரு வீடா ஐயோ பெரிய தலைமை எடுத்துட்டேன். இப்படி சுற்றிட்டு போய் வச்சிடும். இங்கே வைக்க தேவையில்ல. இன்னும் நேரம் அடிச்சுட்டு தானுங்க சேர்ந்தானுங்க. 3 கடிச்சு விட்டானுங்க பாஞ்சு. வெரி க்ளோஸ் தான். சரிங்க கைஸ், நான் இந்த இதை முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். அது வந்து கேமோட எண்டிக்கெலாம் வரல. அதாவது அந்த டாஸ்க்கை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பாதி டாஸ்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ லாஸ்ட்டு இது ஒன்று உடச்சிட்டோம்னா நமக்கு வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிடுவான். அதனால் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நீ வந்து நீ வந்து என் கூட வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு ஒரு நல்ல மாதிரி பேசுகிறான். எப்படி தெரியுமா கைஸ்? அவன் பேசினதான் கேட்டிங்கன்னா அவ்வளோதான் ஷாக் ஆகிடுவீங்க. நான் ஏடா நீ என் கையவே ரிப்பேர் பண்ணி விடுவேன்,
இவர் ரிப்பேரும் பண்ண வரான், இதுவும் பண்ண வராமா. இருடா தம்பி. ஓகே, இதை போட்டோம்னா அவன் தான் சொன்னான் அந்த டோர் ஓப்பன் ஆகுன்னு. போட்டேன். ஸோ யூ டூ அண்டர்ஸ்டாண்ட். குட் 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 அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த டோர் திறப்பாங்க நீங்கள் கன்ஃபார்மாக, ஏன்னா அப்போ தான் போக முடியும் நம்மளால் வெளியா. ஐயோ, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், ஆனால் அந்த டாஸ்க்கு முடிக்கிற வரைக்கும் இந்த குட்டி சாத்தானுங்க இருந்துச்சு பாருங்க, ஒரு 2 குட்டி சாத்தானுங்க, அதுங்க பண்ணதை நான் சத்தியமாக மறக்கவே மாட்டேங்க கைஸ். ஆனால் அப்படி போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க அவனுங்க. நான் பாட்டுக்கு இப்படி நிற்கிறேன், அப்படியே அடிக்கிறானுங்க, போட்டு மெதிக்கிறானுங்க. எனக்கு செம்ம டென்ஷன் அந்த இடத்துல. நான் வந்து 3 தாட்டி உனக்கிட்டே செத்து போயிட்டேன். சரி அப்புறம் எதுக்கு கைஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்தால் வர டைம்லாம் வர ஓடும், சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து ஹேண்ட் வைக்கணும். திரும்பி ஏதாவது ஹேண்டாகி மாட்டி விட்றாதீங்களா தம்பி. ஒன்றும் இல்லை கைஸ், அங்கே விளாடலாம். எம்மா ஓகே, இடம் சேவிங் ஆகுது. என்ன இடம் இதுக்கப்புறம் எனக்கு ஐடியாவே இல்லை, என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரில. சுற்றி வந்துட்டு இருக்கிறேனே, சுற்றி தானே வந்துருக்குறோம். நம்ம சுற்றி வந்துட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரனாக இருக்கணும். ஓகே, இங்கே லிஃப்ட்டு நினைக்கிறேன், லிஃப்ட்டுக்குள்ளே போகணும் கைஸ். ஓகே 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 அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போகலாம். டாக்டரை உன்னை வரண்டா, அடுத்தது கைமா நீ தான்டா, வாடா உன்னை முடிச்சு அவனை கைமா போட்டு அந்த இது ஆமியாண்டா ஹோமியாண்டா அந்த மாதிரி தெரியல, அதை எடுக்க சொன்னானுங்க, எடுத்துருவோம். எடுத்து அப்படியே போட்டு அவனை மெதின்னு மெதிக்கிறான் கைஸ் அவனை. ஓகே, இவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், என் பாடு இதை சொல்லிட்டு இருப்பான், நம்ம ஏதாவது காப்பாற்ற போகிற மாதிரி சொல்லுவானே, இப்போ சொல்ல மாட்டேங்க. நம்மளால் வேறு கேஸ் இந்த கையை வேறு யூஸ் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கிறது. அதான் கொஞ்சம் அதாக இருக்குது, ஏன்னா இவன் ஒருத்தவங்க மட்டும் யூஸ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதுவே அந்த துப்பாக்கி அனுப்பி இருந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த ஆடு பையன் அவன்லாம் செத்து போயிடுவான், அதை அடித்து கொண்டு போடுவான். ஓகே, நியூ ஆப்ஜெக்டிவ் கன்ஃப்ரண்ட் த டாக்டர். ஃப்ரெண்ட் அவனே ஒரு பாட்டு பையன். என்னது தான் ஏய் எவன்டாவன் டிவி சாமியார் மாதிரி இருக்காங்க கைஸ் பார்க்க. ஓகே, ஏதோ ஒரு பலமான டாஸ்க்குன்றது மட்டும் தெரியுது. ஓகே, டர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செட்டிங்ஸை கொஞ்சம் ஹை பிரைட் வச்சு பாருங்க. நம்ம ஃபோனில் போய் வெரி பிரைட் ஹையாக வச்சுப்போம், ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு தெரியும் சமீட்டாக தெரியுது. ஓகே ஓகே, இங்கே வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேட்டரி டேக் த பேட்டரி புட் இன் டு த பேட்டரி. ஐயோ எவனோ இருக்காங்க, என்னடா சாமியார் மாதிரி சுற்றுறீங்க, அட போயிட்டு வர போய் தம்பி சார் விட்டுருங்க சார், நான் உங்களில் ஒருவன், ஓகேவா, என்னை மன்னிச்சு உங்கள் பிள்ளையா நினச்சி விட்டுருணும். துரத்துறாங்க சார் வேறு துட்டு பையக்குள்ள. ஓகே, இங்கே வந்து ஒரு பேட்டரி எடுக்க சொல்கிறானுங்க, என்ன அந்த ஒரு பேட்டரி எடுக்க வாடா, திரும்பிக்கே வந்துடப்பானுங்க ஷூட் நடிச்சுங்க. ஓடுறா திருச்சிட்றா கைப்புள்ள, திருச்சிட்றா லெஃப்ட்டு, அப்புறம் ஒரு ரைட், அப்புறம் இன்னும் ஒரு ரைட்டா லெஃப்டா. ஓகே அம்மா ஜஸ்ட்டில் வந்துட்டோங்க கைஸ் எப்படியோ. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஐயம்மா சாமி விட்டுருங்க, ஐயா டிவி சாமியாரை விட்டுருங்க. ஆஹா கைஸ் நம்ம போட்டு அடிக்கணும், சுற்றி வந்துட்டானுங்க கைஸ். ஆஹா தம்பி வந்தாச்சு கைஸ் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, புட்டின் டு த பேட்டரி இன் திஸ் சைடு. இந்த சைடு பேட்டரி எடுத்துருவோம், ஏன்னா ஏன்னு வச்சுக்கோங்களேன் வந்துடுவானுங்க திட்டு பசுவங்க, எப்போ எப்படி வருவானுன்னு தெரியாது, வந்துடுவானுங்க கைஸ். சமயம் திட்டு பண்ணுவாங்க. தம்பி பொண்ணுங்க சரியில்லைங்க, நடக்கிறத பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். நீங்கள் வர நான் பாட்டுக்கு ஏதோ நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க, இவன் ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடி. வலி விட்றா டே கைஸ் மாட்டிக்கிட்டேன் வலியை விடாமல் அடிச்சு வச்சுக்கிறான். இவனெல்லாம் என்ன பண்ணல நீங்களே சொல்லுங்கள். டோன்ட் லீவ் லஸ் லைக் திஸ், இந்த மாதிரி வெளியே போகணும்னு நினைக்காது. என்ன பண்ணுறா ஐயோ இவன் மாதிரி திரும்பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி கண்டுபிடிச்சி சொல்லி பண்ணுங்க. அதுவே நான் ஏதோ தோணுன்னு ஓடி போய் கண்டுபிடிச்சேன், அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சேன். இந்த ஒரு டிவி சாமியார் வந்து மாட்டிக்கிட்டான். இவன் தான் டாக்டரா, ஏன்டா இவனோட டாக்டரு சரி தெரியல, அந்த டிவியில் வந்த மாதிரி தான் இருக்கான் இவனும்.
அவனுக்கு தலையை மாட்டி விட்ட மாதிரி தான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. ஓகே, இங்கே ஆல்ரெடி பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை கேஸ், நம்ம பேட்டரி கண்டுபிடிக்கணும். சந்தேகம் இல்லை, பேட்டரி கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் லைட் எரியும் போது நினச்சேன் எவனோ தரான்னு, கண்டுபிடிச்சேன், நினச்ச மாதிரி வந்துருக்கேன். ஓகே ஓடுறோம். இந்த அளவு கரெக்டான இடம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டடு, இல்லை ரைட்டடு. ரொம்ப இருட்டாக இருக்குது கேஸ், ஒன்றுமே புரியல கேஸ். அங்கே ஏடா வந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். ஓ, இந்த டோரா? இங்கே டோர் இருக்குது. டோர் திறக்க மாட்டேது. சரி, இங்கே இருக்குதுங்க வெளி. ஐயோ, ஓகே இருங்க. எடுறா பேட்டரி, எடுறா. லீவ் மீயா? ஐயோ கைஸ், எல்லாம் சாமியார் ஆகிட்டானுங்க. ஓடுறா, கைப்புள்ள தெரிச்சிட்றா. ஓடுடா, அச்சமில்லை, ஓடுடா. அச்சமில்லை, ஓடுங்க. வந்தாச்சு. இன்னைக்கு போய் சிக்க மாட்டான். தம்பி, இவன் யாருங்க? உள்ளே வந்துட்டாங்க சிவன். துட்டு பையன் உள்ளே வந்துட்டானே. இப்போ இவன் தப்பிக்கணுமாரா? ஓகே இருங்க. இது கேட் சாத்திடுவோம். பார்த்தீங்களா, அந்த கேட்டை சாத்தினது நல்லதா. இது வேணி சாத்திடுவோம். உள்ளே வந்துட்டான் அப்படியே திட்டு பையன். மொத்தம் நம்ம வந்து 3 பேட்டரி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பேட்டரி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அந்த இடத்துல அப்படியே பேட்டரி போடும். இப்போ தான் அந்த கேட்டு திறக்கும் போல். ஓகே வாங்க, புட் இன்டு த பேட்டரி. 2 சைடுமே திறக்குது. ரைட் சைடு திரும்ப. ரைட் சைடு இஸ் த பெஸ்ட்டு. ஐயோ சாமி, என்ன சாமி நீங்கள்? சாமி பொங்க சாமி நீங்கள், பொங்க சாமி. வந்தாச்சுங்க, எடுத்தாச்சு. டேக் இட் த பேட்டரி. ஐயோ வந்துட்டானே கைஸ். வராங்க திருட்டு பையன் பின்னாடி. திருட்டு பயலு வந்தாச்சா? ஆமாம், நம்ம இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான். இனிமே வாடா பாப்போம். டேய் வாடா. கொப்பன் தாமனம் இல்லை, தலை முழுக்க வந்துக்கு இவன் பாட்டுக்கு. இப்போ பாருங்கள் இந்த பேட்டரியை தூக்கி வச்சுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு நான் இதோட. புட்டு சீக்கிரம் புட்டேன். இதை டேக்கிட்டு இதை புட்டிங்க செட்டிங்க போடுங்க. உள்ளே போட மாட்டேறாங்க. திட்டு பையன். டேய் போடாண்டா உள்ள. பெரிய பேட்டியாக்கா தம்பி, போட முடியலையா? சரி, வருத்தப்படாது. இந்த இடத்துல போடுவோம். தம்பி, நீ என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகுது. நான் இப்போ அதுவும் தப்பிச்சு வளர்ப்பேன். நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணி திட்டு போயில. ஓகே, இந்த மாதிரி லைட்டு வந்துச்சுனால ஏதோ ஒன்று சொல்ல வரானுங்க. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கன்ஃபார்மாக இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. இந்த லைட்டை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்த விட்டு எங்கேயோ போகிறோன்னு. ஓகே, வந்தாச்சு. ஓகே, என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஐயோ, நம்ம அழுத்தி விடுனே. அது கீ கார்டு எடுத்துக்கலாம். கீ கார்டை எடுத்துகிட்டு மாடிக்கோங்க. ஸ்க்ரீனிங். என்னாச்சு? முடிச்சிருச்சா? சோழி முடிஞ்சிச்சா? அதை போடு தக்கிட்டா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. டாக்டரை அளித்த லோகி என்ற கேமிங் சேனல். அதான் அவனுக்கு சோழி முடிஞ்சிச்சு கைஸ். அவனுக்கு நீ அப்ஜெக்டிவ் ஆமுனி ஆண்டிக்கிட்ட போக சொல்கிறானு. சரி திறங்க, நான் அவதான் திறந்தானே போக முடியும். ஓகே, அப்போ இது கிடையாது போல். யார் இருந்தால் வெளியே? ஓகே, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. ஐ ஃபீல் இந்த படிக்கட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த படிக்கட்டும் கிடையாது. அப்போ எந்த இடம்டா? ஏதாவது ஒரு டோர் நான் திறந்து வச்சுக்கணும். இந்த டோர் திறந்து வைக்கல. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, கோ. ஓகே, இந்த கார்டு இங்கே தான் இருக்கணும் போல். ஓகே, நம்ம உடஞ்சி போன கையை நம்மளுக்கு வந்து இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். எடுங்களா? என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே, வச்சிட்டோம். ஒரு ரெட் கலர் ஆண்டு தான் வைக்கணுமா? தெரியல. ஓகே, அப்போ இது அப்படி தான் இருக்கும் போல். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆமினி ஆண்டு எடுக்க போகிறோம். ஆமினி ஆண்டு. லைட் ஆஃப் பண்ணுறா. கண்ணு கூசுறா ரொம்ப. கண்ணு அப்படி பெல்ல இருக்குது. ஓப்பன்.
எடுக்கவும் மாட்டுறான். என்ன பண்ணுறது? லைட்டே ஒழுங்காக எரிய மாட்டேது கைஸ். இருங்க, லைட்டேயா எடாண்டா. அவ்வளோதான், எடுத்தாச்சு கைஸ். ஹார்மனி ஹேண்ட் எடுத்தாச்சு வெற்றிகரமாக. ஓகே, அடுத்ததாக என்ன பண்ண சொல்கிறாங்க? அப்போது ஹார்மனி ஹேண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ண சொல்கிறானுங்க, அது மேலே ஒரு இது இருக்குது, கை ரேகை வைக்கிற இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் வச்சுருவோம். கை ரேகை வச்சு ஒரு நல்லா ரசியாக சொல்லுங்கள். திறங்கடா சீக்கிரம் திறங்கடா. வாட் இஸ் திஸ்? டிவி ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஏதாவது காட்டிக்கு போகிறாங்க. கடைசியில் போகிறப்ப ஏதாவது பண்ணுற போகிறாங்க. ஏதாவது பயமாக இருக்குது. கேமை முடிக்க போகிறேன் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துட்டோம். பார்ப்போம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டில் முடிக்க முடியாதுன்னு தான் தோணுது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கேஸ். இது சொல்லப்போனால் எப்படியும் டாக்டர் முடிச்சிட்டான், சந்தோஷமாக இருக்குது. தூக்கி போட்டு அப்படியே ஒரு குட்டி தாக்கு போட்டு என்னென்ன பேசினா அவன் பாருங்கள். அவனை போட்டு நீங்கள் மிதிச்சு அடின்னு அடித்து உதன்னு வதச்சு அப்படியே சாப்பிடிச்சிட்டான். ஆனால் டாக்டர் அழிக்கும்போது சிம்பிளாக தான் அடித்தான். அவன் கொடுத்த டாஸ்க்கு தான் ரொம்ப தலைவலி பிடிச்சது கைஸ். அதோட உண்மை. அவனை அழிக்கிறது என்னமோ ஈஸி தான், ஆனால் அவனை அழிக்க போனது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே கைஸ், வந்தாச்சு வெற்றிகரமாக. இப்போ வந்து இந்த ஹார்மனி ஹேண்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். அது வந்து இந்த டோய் பண்ண தான் சொன்னான், ஜென்ரேட்டரில் போய் இதை வைக்க சொன்னான். இந்த ஹார்மனி ஹேண்டை இதை வந்து ஓல்டு ஃபேக்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படி இப்படின்னா. இந்த இடம் தான்டா, எனக்கு வர தெரியுது இந்த இடமானு. அந்த இடத்துக்கு வந்தாலே பிரைட்டாக தெரியுது. ஓகே, இந்த ஒரு கேட் தான் திறந்துருக்கு. ஐ திங்க் ஃபீல் இந்த கேட்டு தான் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஹேண்ட் இருக்குது. புடியா இதை இன்னும் ஒரு அனிமேஷன் தாவறதே அப்படியே சூப்பராக கொடுத்துருக்கானு. ஓகே, வெச்சாச்சு. இப்போ அடுத்தது ஓகே என்னாச்சு எப்படி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு குருவி வந்து டப்பாவில் ஆடிட்டு இருக்கா சிக்கா சின்னு. அதுதான் போய் பார்க்க போயிருந்தேன். ஓலி என்ன சொல்கிறான்? ஐயோ ஓலி என்ன சொல்கிறாங்க? ஓகே சூப்பர், நீ டாக்டர் அழைச்சிட்டு அவர் நீ ரொம்ப என்னோடய ஃப்ரெண்டு, உன்னை நான் ஹீரோவாக பார்க்குறேன், ஹீரோவாக நினைக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே மேடம். நீ இவளும் சரி கைஸ், இவளும் சரி, இந்த பாப்பியும் சரி, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவங்களாம் சரியான ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்குமே எனக்கு நம்ப முடியல. இப்போ பாப்பின்றது நான் புரோட்டோடைப்போட கூட்டாளியாக இருக்குமோன்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு அது நம்மளை கூட வச்சுருக்கணும், ஹெல்ப் பண்ணுறதுக்காக மேபி அப்படி இருக்காது. ஆனால் ஓலி மேலே நிறைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஓலி நம்மளை வந்து ரிவீல் பண்ணலை, மூஞ்சியும் காட்டல. அதே டைமில் ஃபோன்லேயே தான் காட்டியிருக்கானுங்க. நம்மளை பயம், அது வந்து ஏதோ ஒரு பயத்தோடய பேசிக்கிற மாதிரி இருந்துருக்கு. அதனால் அது வந்து ஓலி தான் சந்தேகப்படுறேன். ஒரு வேளை ஓலி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி டவுட் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரி ஓப்பன் பண்ணுங்களா கோட்டை. சரி கேட்டை அண்ணான்னு சொல்லிட்டோம் கோட்டுன்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபோன்லேயே முதலாக சாப்டர் 4 வந்து ஃபோன் வளர்றது நானாக தான் இருக்குமே எனக்கு தோணுது. அதுவும் தமிழ் கம்யூனிட்டியில் ஃபோனில் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி விளாண்டுறதுக்கு சான்ஸ் இருக்கா நிறைய பேர். ஆனால் முடிச்சிருப்பாங்களான்றதும் டவுட்டு தான். ஏன்னா செம்ம கஷ்டமாக இருக்குது ஃபோன் விளாட்றதுக்கு. எங்கே சேவிங் ஆச்சுன்னா முடிச்சிடலாம். ஆனால் சத்தியமாக முடியல. 34 நிமிஷம். இந்த 34 நிமிஷம் வீடியோ இல்லை, அது கரெக்டாக சொல்ல போனால் அது 1 மணி நேரம் வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே வந்தாச்சுங்க. அடுத்து கிசி எங்கே தான் இருக்கியா? பாப்பி சொல்லிட்டா வந்துட்டியா ஓம்னி ஆண்டு ஐயோ ஷோ மூ அப்படின்றா நம்மளோட இவன் பாப்பி. ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்கிறா அவன். திறந்து வந்தவன் பேசினவன மேலே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவளை திறந்து தம்பி உன்னை திறந்ததே நான் தான். இவன் என்னன்னா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறவ இந்த அங்கே இருக்கா பாருங்க. திருட்டு பாயில மூஞ்ச பாருங்க. எங்கடா அது கண்ணு எடுத்து சுடுறா அவளை. போடு மண்டையில் போடு, ஹெட்செட் எங்கடா என் டோயை கொடுங்கடா டோய். ஆனால் அவனை மாதிரி நல்லா வேணும் இருக்க மாட்டாங்க. கூடையே இருக்குதான் உதவி செஞ்சான். டோய் இங்கே ஒன்று இருக்குது. எங்கே இந்த குட்டி சத்தான் எதாவது செஞ்சுச்சா? எங்கே இருக்கான் டோயே உன்னைய பார்த்தாண்டா மனசு நீங்கள் இருக்குது. ஓகே குட். நீ வந்து இப்போ என்ன சொல்கிறான், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய முடி சேவ் ஆகிடுச்சா இல்லையாடா? நீ சேவ் வச்சா கேம் முடிச்சாலும் பாருங்க சேவ் ஆக மாட்டேது. இவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பி ஸ்கேர்டு டூ பூசி
ஓகே, இந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறா. நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷனை மொத்தமாக அழிக்க போகிறோம். அதாவது இதை அழிக்க போகிறோம், பாம்பு வச்சு அழிக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா டோய் வந்து வேணான்னு சொல்கிறான். நீ அழிச்சனா வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ அழிச்சனா இந்த இது இருக்குல்ல, இந்த இடம் பேர் சேஃப் ஆகணும், இதுவும் வந்து சேர்ந்து வெடிச்சிருமா. இது வந்து சொல்கிறா. சரி, ஓலி வந்து உனக்கு கால் பண்ணாங்க. ஓகே, பாப்பி வந்து என்ன சொல்லுது, ஓலி இருங்கடா ஓலி ஹூ ஒன்றும் அப்படின்றா. டிஸ்ட்ராக்ட் டோய் ப்ளீஸ் கீப் அவே ஃப்ரம். சரி, நாங்கள் 2 பேரும் வெளியே இருக்கிறோம், நீ வந்து இது பண்ணுற சொன்னான். சரி, நீங்கள் வந்து டோய் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து எதுவும் சரி நீங்கள் வந்து வேறு எதுவும் பாம்பெல்லாம் வைக்காதீங்க, பாம் இப்போதைக்கு வைக்காதீங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவோம், அதுக்குள்ளே அழிக்கிறது பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ட்ரஸ்ட் டோய், ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ் வான்றா. இவன் போட்டு பிடிச்சி இழுக்கிறா. அவன் இருக்கிற சைஸ்லாம் தூக்கி இப்படி போட்டுருவான். தம்பி இதே எலிக்குடி சைஸ் மாதிரி இருக்கிற. சரி, ஓகே, அவனும் போகிறான். சரி, நீ வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நம்மளால் வெளியே போக முடியல, ஏன்னா நம்ம இந்த இடத்துல வேலை இருக்குது, அந்த காற்றுனால நம்மளால் வெளியே போக முடியாது. இப்போ ஐ திங்க் இந்த இடத்துல கை வைக்கணுங்கன்னா சார் ரிப்பேர் த ஜென்ரேட்டர் ஃபஸ்ட்டு யூ வாண்ட் டு அசஸ் த பேனல் அண்ட் ஜெனரேட்டர் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் லிட்டில் டோரு. ஓகே, இது வந்துச்சு பாருங்க, ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து கை வைக்கணும். இந்த ஒரு ஹேண்ட் இடத்துல வந்தது தான் நம்ம பாடுபட்டுருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து. அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. ஓகே, இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ரவுண்ட் டவுன் இருக்குறீங்க டேபிளில். இல்லைடா தம்பி, இது எடுத்துப்போம். சரி, 2 கூட எடுத்துப்போம், அது பிரச்சனை இல்லை. இதை எடுத்து இது கூட ஒரு பிட்டிங்கை போடணும். பிட்டிங் போடுங்க. உள்ளே போக மாட்டான், பிடிச்சிட்டான். ஓகே தம்பி, இப்போ வந்து இதுக்குள்ளே வைக்கணும். உட்காந்து அழகாக வைப்போம். உட்காந்தாலும் வைக்க மாட்டான், நின்னாலும் வைக்க மாட்டான். இவங்க நீ அதை பிடிச்சி இழுக்க முடியாது பார்ப்போம். வச்சு தொலையாண்டா கருமாந்திரம் பிடிச்சவனே. இந்த பக்கில் வச்சுக்க என்ன பண்ணுறதுனே தெரியல. சத்தியமாக எரிச்சல் தான் ஆகுது. இது ஃபோனில் மட்டும்தான் இப்படி, இதால் பிசிலையும் இப்படி தானே எனக்கு தெரியாது. சத்தியமாக என்னடா பண்ணுறது, அது பட்டன் இது எழுத்தணுமா, இல்லை உள்ளே போக மாட்டேது வேறு. இங்கே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் தூக்கி போட்டு போவோம், ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் பண்ணுற முடியும். இவ்வளோ எங்கள் ஹேண்ட் வைக்கணுமா? லிவர் எழுதணுமாடா? சாரிங்க. சரிங்க, திஸ் இஸ் மை மிஸ்டேக். இங்கேருந்து நம்ம வந்து லிவரை வைக்கணும் ஃபஸ்ட். அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டை ஃபஸ்ட்டு இங்கே வந்து போகணும், ஸ்கேன் பண்ணுறது. இப்போ அதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இவனை தூக்கி இதெல்லாம் போட்டால் போச்சு, அவ்வளோதான். டேக் எ டீப் பிரீத். நல்லா இழுத்து மூச்சு விட்டுக்கோ. இட் இஸ் டன், வி டிட் இட் குட், சூப்பர், வெல் டன், நீ சூப்பராக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டுறோம். ஓகே, பாப்பி வந்து யூ டிட் இட், ஓகே சூப்பர் அப்படின்னு பாராட்டுற நம்ம தான். உன்னை நீ மூஞ்சி தான் பார்க்க பாருங்க, அப்படியே போகிற அப்பாவி புள்ள மாதிரியும் இருக்கும். ஒரு நல்லா தான் போல இருக்கும். ஆனால் உண்மையாலே தான் எனக்கு படிச்சியில் வேட்டு வைக்க போகிறேன், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது எனக்கு. ஓகே பாப்பி, நோ இஸ் ஃபைன் ஷியர் இட். எதுக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா? கிசிமிசி காணோம், டோயை காணோம். ஓகே, அந்த ஃபவுண்டேஷன் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் பண்ண சொல்கிறா, பாம் வைக்க சொல்கிறாவ. இப்போ தானே சொன்னான் டோய் பாமெல்லாம் வைக்காதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. இந்த கேட்க மாட்டுறாங்க, வேறு ஏதாவது பண்ணி விட்ருவாளோ பயமாக இருக்குது எனக்கு. ரீச் த ஃபவுண்டேஷன். ஸோ ஓகே, இப்போ வேறு அதுக்கு ரீச் ஓட பண்ணுமா? நீ இவன் ஒன்றும் பண்ண மாட்டேறாங்க, நம்மள மட்டும் தான் வேலை இருக்கிறா. சரியாக வந்து வேலை இருக்கிறாவ. சேவ் ஆகண்டா, எங்கேயா சேவ் ஆகுங்கடா. எங்கேயா சேவ் ஆகணும்னு கேம் முடிச்சிட்றேன். கேம் இப்போதைக்கு சேவ் ஆகிற மாதிரி தெரில. ஓகே, வந்தாச்சு இந்த இது. இது வந்த இடம் இருந்தது, ஃபஸ்ட்டு வந்த நல்லது. ஓகே என்னடா இங்கே கட் பண்ணி கூப்பிட்டு போகிறானுங்க. ஓகே, சேவிங் அடிச்சுங்க. ஓகே எஸ், ஏப்பா முடியல வயசுக்கிறேன். 40 நிமிஷம் வீடியோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து கேம் பிளே போட்டுட்டுருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இதை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. டோய் யாருன்னு தெரியாது, இந்த கிசிமிசி யார் நடுவு வந்துச்சு அப்படி சொல்லி யாருன்னு தெரியாது, டாக்டர் யாருன்னு தெரியாது, ப்ரோட்டோடைப் யாருன்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்து வாங்க என்னோடய வீடியோவை.
பார்ட் 1 பார்ட் 2 லைன் பை லைனாக பார்த்துட்டு வாங்க. வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்னும் நிறைய வீடியோ என்கிட்ட இருக்குது கண்டென்ட்டில், நான் போட தான் போகிறேன். இப்போதைக்கு இந்த சாப்டர் 4 அடியோடு முடிச்சிடணும், அதுதான் நான் பார்க்குறேன். இவனை முடிச்சிட்டேன்னா அடுத்தது பாப்பி பிளேட்டம் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து ஐடியா வந்து இருக்காது. ஆனால் நான் அதோட விட்ருவேன். சாப்டர் 5 வேணால் இருக்கும், ஆனால் சாப்டர் 5 வந்து ஃபோனில் என்னால் ஏற்ற முடியுமான்னு தெரில. சப்போஸ் ஏற்ற முடிஞ்சால் நான் போட்டுருவேன் கைஸ் அதையும். ஆனால் அப்போதைக்கு கிடையாது, இப்படி தான் சொல்லுவேன். சொல்லிட்டு போன வீடியோ இப்படி தான் போட்டேன், அப்பயும் கிடையாது இப்பயும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டேன். அந்த மாதிரி போட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்காக நான் முதல்ல கஷ்டப்பட்டு வீடியோ போட்டேன். அதனால் நீங்கள் இந்த ஒரு உதவி பண்ணலன்னா நான் நல்லா இருக்காதா, அதான் சொல்கிறேன். மேலே பக்கு போல. சரி ஓகே கைஸ், உங்களை அந்த இடத்துல சிந்திக்கிறேன். பை 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 பாய் பாய் பாய்.